ராமேஸ்வரம் தீர்த்தக்கரையில் உடை மாற்றும் அறையில் ரகசிய கேமரா வைத்ததாக இருவர் கைது செய்யப்பட்ட விவகாரத்தில் இருவரது செல்போனில் இருந்தும் 120 வீடியோக்கள் பெறப்பட்டுள்ளதாக போலீசார் தரப்பிலிருந்து தகவல் வெளியாகியுள்ளது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் ராமமூர்த்தி நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். ராமமூர்த்தி, வணக்கம். விவரங்கள் என்ன? நிச்சயமாக ராமேஸ்வரத்தை உடை மாற்றும் அறையில் மறைமுக கேமரா வைத்திருந்தவர்கள் தொடர் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றன. அவர்கள் போனில் இருந்து 120க்கும் மேற்பட்ட வீடியோக்கள் பெறப்பட்டுள்ளதாக தகவல். தொடர்ந்து அவர்கள் வேற யாருக்கு இந்த வீடியோக்கள் அனுப்பியுள்ளார்களா என்று விசாரணை நடத்தி வருகின்றனர். அதாவது ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் அக்கினி தீர்த்தக்கரையில் தனியார் உடைமாற்றும் அறையில் ரகசிய கேமரா வைக்கப்பட்ட நிலையில் இருவர் கைது செய்யப்பட்டு போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சோதனையில் அவர்கள் 2 போனில் இருந்து 120க்கும் மேற்பட்ட வீடியோக்கள் பெறப்பட்டதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இது மட்டுமில்லாமல் மறைத்து வைக்கப்பட்டிருந்த கேமராக்களில் மெமரி கார்டு போட்டு ரெக்கார்டிங் செய்யப்பட்டதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. அதில் மெமரி கார்டு சேகரிக்கப்பட்டு சைபர் கிரைம் போலீஸ் சோதனை செய்யப்பட்டு வருகின்றன. மேலும் இந்த குற்றவாளிகளை குண்டாஸ் தடுப்பு சட்டத்தின் கைது செய்ய வேண்டும் என மறுவாளர்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். அவர்கள் பயன்படுத்தி வந்த கடை ஓனர் வேற ஒருவர் எனவும் அவர் ஒப்பந்தத்துக்காக கடை நடத்தி வந்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இது குறித்து போலீசார் விசாரணை செய்து கடை உரிமையாளருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு வருவாய்த்துறையினர் தகவலின் அடிப்படையில் முற்றிலும் கடையை பூட்டி சீல் வைக்கப்பட்டுள்ளன. அக்கினி தீர்த்தக்கரையில் பெண்கள் உடை மாற்றும் அறை சுற்றிலும் சுகாதாரம் கட்டில் குடிநீர் வழங்கக்கூட இல்லாமல் அறை சீராக உள்ளதாகவும் பாதுகாப்பு இல்லாத நிலை உள்ளதாகவும் பொதுமக்கள் தெரிவித்து வருகின்றனர். மேலும் குடிநீர் வழங்கக்கூடிய அறையும் செயல்படாததால் பொதுமக்கள் இப்பகுதியில் நகராட்சி நிர்வாகம் கட்டியுள்ள கட்டிடத்தில் பெண்கள் உடை மாற்ற முடியாத அறைக்கு தெரிகின்றனர். அந்த அளவுக்கு இருப்பதால் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலையில் இருப்பதால் ஒரு தனியார் அறையை நாடி போக வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளது. எனவே இதை மாவட்ட நிர்வாகம் சரி செய்து பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி ராமமூர்த்தி.